அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு எல்லாரும் சினிமா பார்த்துட்டு வருவோமா? போன வாரமே எங்க அப்பா வாரம் சினிமாவான சத்தம் போட்டுச்சு. நான் வரலடியம்மா, வேணா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. అవును మా నాయన కూడా తిట్టినారు, నేను కూడా రాలేదు. ஆமாடி, எங்க அம்மாவும் இல்ல, நானும் வரலடியம்மா. சரி அடுத்த வாரம் எல்லாரும் போவோம், வழக்கமா சாயங்காலம் சந்திப்போம். சரி வரேன். எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு புதுசா மாட்டு வைத்தியர் வராரு. ஏண்டி, பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? மணி 8 ஆகுது. உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோங்கிற கவலை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? சரி சும்மா கத்தாத, எடுத்து வை வர. யாரா வர? இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியரு. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். இது சரிப்படாது. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு. நிறுத்துறா, ஏன்டா ஏலம் போடுற? சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. போறவங்க வரவங்களும் நான் பதில் சொல்ல முடியாது, நீங்க வாங்க. இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். 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 சார், இதுதான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க வீடு. எங்க வேலை முடிஞ்சது. சின்ன பொண்ணு, இனிமே நீ இவரை பாத்துக்கோ. வாங்கடா போலாம். டேய், என்னடா இது? அவர் சாமான எல்லாம் அப்படியே போட்டு போறீங்க. கொண்டது உள்ள வைங்கடா. ச்சே, இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் அரைகுறை வேலை செய்வானுங்க. சரி போகட்டும், விடு. சின்ன பசங்க பாவம். இருந்துருங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஏமா, நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு புது மாப்பிள்ளையா வந்திருக்கேன்? வலது கால எடுத்து வச்சறதுக்கு உள்ள போ. அது சரி. விட்டா நிக்க வச்சு ஆரத்தியும் எடுத்து போல இருக்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஊர் ராசி அப்படி. இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார் வந்தாரு. வந்த 3 மாசத்துல இந்த ஊர் பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் தபால்காரரும். ஆனா அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு. வந்த அடுத்த மாசமே அதே கதை தான். நீங்க எப்படியோ, உங்க வேலை எப்படியோ. கவலைப்படாத, என் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏமா வைக்கப்படுற? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அதுவும் இல்லாம 3வது பிரசவத்துக்காக என் முண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீங்க பெரிய ஆள் தாங்க. சரி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்போ போன்னு சொல்லாம சொல்றீங்க. பரவாயில்ல, நாட்டு பரவாயில்ல, கொஞ்சம் விவரம் இருக்கு. நான் கொஞ்சம் படுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க இது? ஆஸ்பத்திரியை திறக்காம இப்படி படுக்கிறேன்னு சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ புறப்படு. வேற ஏதாவது செய்யணுமா? இடத்த காலி செய், அது போதும். சும்மா தொலைதலான்னு பேசி. என்ன இந்த மனுஷன் இப்படி எரிஞ்சு கொட்டுறாரு? அடேங்கப்பா, எம்மா பெரிய புஸ்தகம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப தான் அழகா இருக்காரு. ஆனா கோவம் தான் ஜாஸ்தி. பாவம் உங்க சம்சாரம் எப்படிதான் குடும்பம் நடத்துதோ. ஏய், என்ன சொன்ன? இல்ல, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டேன். நீங்க படுங்க, வர. ரொம்ப வாயாடியா இருப்பா போல தெரியுதே. என்ன? ஒண்ணு சொல்லணும்னு இருந்த, மறந்துட்டேன். அதான் வந்தேன். என்னது? நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன ஒரே பொம்பளை கூட்டமா இருக்கு? வைத்தியரையா, வைத்தியரையா. என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம்? கீழே பாருங்க. டேய், என்னடா இது? கொடை இருக்குது, ஆளை காணோம். கொடைக்கு கீழே பாருங்க. டேய், நிறுத்துற. அங்க என்னடா ஒரே பொம்பளை கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்ல வைத்தியரையா. இதுக்கு முந்தி இருந்த வைத்தியர்கள் எல்லாம் 50, 60 வயசுல இருந்தாங்க. ஆனா நீங்க 25 வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம். உங்களால சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சுக்குங்க. எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்ணு? பல்லு விளக்குறியா? நல்ல விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம், ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பார்க்க போறான்ல, இன்னைக்காவது பல்லு விளக்கணும்ல. ஊதுறா கண்ணு. என்ன வாய் இப்படி நாறுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம், வந்து தொலைங்க. வாடகண்ணு, குச்சிதான் நாத்தம் பழக்கு வீசிடு. புண்ணியகோடி, புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காண்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள்ளை தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு.
இவர்தான் பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ணை கூப்பிடுறீங்களா? ஒண்ணு கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளைய பத்தி கேக்குறேன். சொல்லையா? மாப்பிளை பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையே இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி வாங்கின எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நொண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. பகல்ல மட்டுமாக்கு. ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படி என்ன வேலை செய்வாருங்க? இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். ஓ, மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு. என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாட்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமாக்கு? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாட்சின்னு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருப்பீங்களா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அடே நம்ம மன்னாரு. ஐயா ஐயர் எங்க வந்தா? என்ன மன்னாரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா டேய். என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு இவனா? தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நன்னா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. 1-2 மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழிலதிபர் தானே. இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறவங்க கூட தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர் ஒத்துக்கிட்டு இருந்துப்பீங்க. யோ, இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. போ. யோ, தரகரே, இப்படி போய்யா. வந்துரு போய்யா. சரியான பண்ணி மேய்க்க விடமாட்டா நீ. போ. சும்மாவா சொன்னா? சாப்பிட்டுட்டு ஒரு தம் அடிச்சா அதுல சுகமே தனிதான். வைத்திரியா வாங்க. என்ன பேசாம போய்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பாடாச்சா? வைத்திரையா, நீங்க வந்து வாரமாச்சு. இந்த ஊரு நிலவரம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி? ஊருக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு. ஆனா நமக்கு தான் ஒத்து வரல. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாம் சாப்பாட்டு பிரச்சனை தான். இந்த ஹோட்டல் சாப்பாட்டை சொல்றீங்களா? பின்ன என்னங்க, மனுஷனுக்கு முக்கியமானதே சாப்பாடு ஒண்ணுதான். அதுவே சரியில்லை, அப்புறம் எப்படி? 1000 சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன் வைத்திரையா, பேசாம உங்க பொண்டாட்டி புள்ள குட்டிகளை கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி புள்ளன்னு போயிட்டீங்க. அடப்பாவி மனுஷா, ஏயா உன் பொண்டாட்டி 3வது பிரசவத்துக்கு போயிருக்கான்னு என்கிட்ட பொய்யா சொன்ன? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். வைத்திரையா, எல்லாம் சரிதான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேசாம நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. அட எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம்? அட இதுல என்னங்க பொல்லாத சிரமம்? நாங்க உங்களுக்குன்னு தனியாவா சமைக்க போறோம்? இத பாருங்க, சங்கோஜப்படாதீங்க. அந்த கிழவி எப்படி சமைக்குதோ என்னமோ அதுகிட்ட சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. பேசாம நம்ம வீட்டுல சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். வைத்திரையா, எனக்கு தூக்கம் வருது. காலையில ஏர் ஓட்ட போகணும். நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க. புறப்படுங்க. சரி படுங்க. எங்க உங்க அப்பா இல்லையா? ஓ உத்தியோகம் மாதிரியா? காலங்காத்தாலேயே வயக்காட்டுக்கு போயாச்சு. உங்க அம்மா? எங்க அம்மா உண்டா? சரி சரி, இன்னிலிருந்து சகலமும் எங்க வீட்டுல தானே எங்க அப்பா சொல்லிருக்காரு. சகலமுன்னா? அதாயா, சாப்பாடு டிஃபன். சரி சீக்கிரமா டிஃபன் எடுத்து வை. யோ, இனிமே தான் தோசையே போடணும். கை தக்காளி குதிக்காம அமைதியா போய் உட்காரு. சூடா தோசை போடுறேன் என்ன? பேசிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரமா சுடு, நான் கையை கழுவிட்டு வரேன். ஐயோ, இப்படி அவசரப்பட்ட எப்படி?